சந்தோஷம். ஒரு நிறுவனத்திற்கு பொது மேலாளராக ஒருவர் பணியமர்த்தப்படுகிறார். அவரை பணியமர்த்தியவுடன் அவரை எல்லோரும் சந்திக்கிறார்கள். அவர்கள் கருத்தை பரிமாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதையும் அவர் கவனித்துக் கொண்டிருந்தால் 2, 3 நாட்கள் கழிந்தது. அதில் ஒரே ஒருவர் மட்டும் அவரை சந்திக்கவில்லை. அவரை சந்திக்க வேண்டும் என்று இவர் ஆவலோடு இருந்தார். அவரை அழைத்து, முதியவரே, எல்லோரும் என்னை சந்தித்து விட்டார்கள். உன்னை மட்டும்தான் நான் பார்க்கவில்லை. என்னுடைய பெயர் என்று அவரை அறிமுகப்படுத்தி, நான் இந்த நிறுவனத்தில் புதிதாக பொது மேலாளராக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய சந்திப்பவர்கள் எல்லாமே ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லி வந்து கொண்டுதான் இருந்தார்கள். யாருமே தன்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சொல்லவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், உண்மைதான், மனிதன் இயல்பது. நான் உனக்கு 2 விஷயம் மட்டும்தான் சொல்கின்றேன், கேட்பீர்களா என்று கேட்டால், உடனே நான் அதற்காகத்தான் வந்திருக்கின்றேன், மேன்மைப்படுத்தலாம் என்று சொன்னார். நீங்கள் கண்கள் பார்க்காததில் காதில் கேட்கக்கூடாது, உள்ளம் சொல்லாததை உதட்டில் சொல்லக்கூடாது, உள்ளம் சொல்லாது உதட்டில் சொல்லக்கூடாது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த நிறுவனத்தில் மேன்மையாக்கலாம் என்று சொன்னாராம். உண்மையிலேயே அதுதான் முக்கியம். உள்ளம் என்ன நினைக்கிறதோ ஒன்றும் தெரியாமல் உதட்டில் பேசக்கூடாது. கண்கள் நேரடியாக பார்க்காமல் காதில் சொல்வதை கேட்டு செயல்படுத்தக்கூடாது. அப்பொழுதுதான் அந்த நிறுவனம் சிறப்பாக வளரும். உன்னையும் நீ மேம்படுத்தக் முடியும். குறை சொல்பவர்கள் குறை சொல்லியேதான் இருப்பார்கள். அவர்கள் பற்றி கவலை இல்லை. உங்கள் உள்ள நினைப்பதை உதட்டு சொல்லட்டும். உங்கள் கண்கள் பார்ப்பதை காதுகள் கேட்கட்டும். இதை தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். சந்தோஷம். வாழ்க வளம்.